பிராப்தி அப்படிங்கிற சித்து வந்து நம்ம நினைச்ச உருவத்தை எடுக்கிறது தான் பிராப்தி. நம்ம நினைச்ச உருவத்தை எடுக்கணும்னா இந்த உருவம் மறையணும். இந்த சட்டையை நம்ம போட்டுக்கிற சட்டையை கலட்டிட்டு நூல் நூலா பிரிச்சோம்னாக்கா அது எல்லாமே பிரிஞ்சு அந்த சட்டையோட உருவமே தெரியாது. அப்போ அந்த நூலை பயன்படுத்தி வேற ஒரு துணி மாதிரி நாம தச்சுக்கலாம். இப்ப சட்டையா இருக்கிறத பனியன் மாதிரி தைக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களை, கோடான கோடி அணுக்களை, நம்ம பிறந்தப்ப இருந்த ஒரு அணுவை வந்து அதை வந்து பரம அணுன்னு சொல்லுவாங்க. நம்ம சித்தர்கள் வந்து நம்ம பிறந்தப்ப தாயோடைய கர்ப்பத்துல வந்து இருக்கும்போது, கருவறையில இருக்கும்போது இருந்த ஒரு அணுவை வந்து பரம அணுன்னு சொல்லுவாங்க. அந்த பரம அணுவில தான் நாம போய் ஒடுக்கமாகணும். அந்த பரம அணு எதுவும் தெரியணும் இல்லையா? அது தெரியறதுக்கு பல காலம் நாம வந்து நிறுவிகல்ப சமாதி நிலையை கைகூடி அந்த அணுவில போய் இருந்தா தான் நம்மளுக்கு மற்ற எல்லா அணுக்களையும் பிரிக்கக்கூடிய அந்த தகுதியும் தன்மையும் நம்மளுக்கு கிடைக்கும். சிங்கமா நம்ம உருவம் மாறி இருக்கும், அப்படியே சிங்கமாவே வாழ முடியாது. புரியுதுங்களா? அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அந்த நேரத்தை தாண்டினோம்னா அந்த உருவம் அதுவே டெலிட் ஆயிடும்.